நீங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு முன்னாடி ஒரே இந்து நாடாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட நாடு நேபாள். அங்கே மதத்தை மாற்றினால் குற்றம். கம்யூனிஸ்டுகள் வந்த பிற்பாடு இந்துவாக இருப்பவன் மதம் மாறலாம், தவறல்ல, மத போதனைகள் செய்யலாம், மதம் மாற்றங்கள் செய்யலாம் என்று ஃப்ரீ பேசேஜ் கொடுத்தாங்க. இதால் யூஎஸ் பணம் கோடிகளில் குவிந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஹமி நேபாளுக்கு பணம் வந்தது எங்கேருந்தெல்லாம் வந்ததுன்னா அல்ஜசீரா கொடுத்துருக்காங்க. அல்ஜசீரா கடைசியில் இன்னைக்கு அவங்க நாட்டையும் அவனால் காப்பாற்றிக்க முடியல இஸ்ரேல் கிட்ட இருந்து. அல்ஜசீரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யுஎஸ்ஐடு கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஐடு வந்து யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா நேஷனல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி. அவங்களோட மெயின் குறிக்கோளே சிஏஏவோட ஒரு பிரான்ச் அமைப்பு, கிளை அமைப்பு தான். அவர்களோட மெயின் எய்மே ஆட்சி மாற்றங்கள். தலைவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் ஆட்சிகளை மாற்றிவிட வேண்டும். ஒரு நாட்டோட தலைவனை கொல்ல முடியலன்னா இந்த ஆட்சியை மாற்றி பல்வேறு நாடுகளில் இப்போ டெம்ப்ளேட் வந்து மேபி நடக்கிற ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் வேற மாதிரி இருக்கலாம் தவிர்த்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடுறது, ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகிறது, அங்கே போய் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ஓப்பனாக டேபிளில் வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவங்க துணியை வார்ட்ரோப் எல்லாத்தையும் திறந்து காட்டுறது, பாத்ரூமில் போய் குளிக்கிறது, டாய்லெட் போகிறது. இந்த சேட்டை தான் வந்து இதே சேட்டை தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்காலையும் பண்ணாங்க, பங்களாதேஷ்லையும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் காமன் சேட்டை.